கோவை மாவட்டத்தில் மாநில அளவில் மதிப்பெண் எடுத்த மாணவி நமது செய்தியாளர் நேசராஜுடன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நேசராஜ், வணக்கம். மாநில அளவில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய மாணவி, உங்களிடம் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என்ன? நாம் தற்பொழுது காரமடை பகுதியில் உள்ள வித்யா விகாசினி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு மாநில அளவில் முதலிடம் கிருத்திகா என்கிற பிடிச்சிருக்காங்க. இதுல 500 மதிப்பெண்களுக்கு 499 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. தற்போது நம்ம இடையே அவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். நீங்க இந்த எக்ஸாம் எப்படி பாக்குறீங்க? நான் இந்த எக்ஸாம் என்னோட டேலண்ட்ஸை ப்ரூவ் பண்ணுன்ற விதமா ஒரு எக்ஸாமா பாக்குறேன். இப்போ ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரப்புல இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஊக்குவித்தாங்க? எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் என்ன டவுட் கேட்டாலும் எப்பவுமே எனக்கு கிளியர் பண்ணுவாங்க. எந்த சமயத்துல போனாலும் டீச்சர்ஸ் எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. எனக்கு நிறைய வில்லிங் டெஸ்ட் கொடுத்தாங்க, நிறைய டெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து என்ன படிக்கலாம்னு? இங்கேயே ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதே போல மாநில அளவில் 2ஆம் பிடித்த தீர்னா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். நீங்க 2ஆம் இடம் பிடித்த எப்படி பாக்குறீங்க? நான் இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம். அப்போ டீச்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்பவுமே எந்த டவுட் கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதில்ல, எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ரொம்ப கேர் எடுத்து பண்ணாங்க. அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்தோட சப்போர்ட்க்கு தேங்க்ஸ். அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? நான் இங்கேயே ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து கார்டியாலஜி படிக்கணும்னு ஆசை. அடுத்ததாக மாநில அளவில் 2ஆம் பிடித்த மீனு இருக்காங்க, அவங்ககிட்டே கேட்போம். நீங்க இந்த எக்ஸாம் எப்படி பாக்குறீங்க? நானும் அப்படிதான். என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த எக்ஸாமை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன படிக்கணும்? அடுத்து இதே ஸ்கூல்ல நான் பயோ குரூப் எடுத்து நியூரோலஜிஸ்ட் ஆகணும்.